மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய கமிஷன் அமைப்பதற்கான குழுவை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி என்பது மிக மிக சந்தோஷமான செய்தி. தொழிற்சங்கங்கள் அதிக அழுத்தம் காரணமாக வந்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் மேஜர் போர்ஷன் உண்மை இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த 8வது ஊதிய குழுவில் ஒரு சில புதியதான அம்சங்களை இணைக்க இருக்கிறார்கள் என்ற செய்தியும் அப்படியே லைட்டா வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். இன்று ஒரு புதிய வீடியோ. மத்திய அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு வீடியோ, ஒரு செய்தி. மத்திய அரசு தனது மத்திய அமைச்சரவையில் ஒரு ஒப்புதல் அளித்திருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய கமிஷன் அமைப்பதற்கான குழுவை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி என்பது மிக மிக சந்தோஷமான செய்தி. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக வரும் வராது இல்லை, இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் கிடையாது, அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் கிடையாது, அப்படியெல்லாம் மத்திய அரசு எந்த விஷயத்தையும் நாங்கள் நினைக்கல வரல என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த விஷயத்திற்கு கடைசியாக இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மத்திய அமைச்சரவையில் 8வது ஊதிய கமிஷன் பரிந்துரை அளிப்பதற்கான ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியைத்தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது உங்களுடைய சேனல், சோசியல் அவேர்னஸ் சேனல். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக இழுபறியில் இருந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய கமிஷன் அமைப்பதற்கான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இன்று வந்துவிட்டது. இன்று தேதி 16ஆம் தேதி ஜனவரி மாதம் அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவையில் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைகளை அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பை அஸ்வினி வைஷ்ணவ் என்பவர் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு ஊடகங்களில் பெரிய செய்தியாக பிளாஷ் நியூஸாக வந்திருக்குது. இது ஒரு நல்ல செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக இழுபறியில் இருந்த விஷயம். அகில இந்திய அளவிலான தொழிற்சங்கங்கள், பாஜகவை சார்ந்திருக்கிற BMS தொழிற்சங்கம் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு உட்பட ஒன்றாக இணைந்து மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்குது. கூடுதலாக டெல்லி சட்டமன்ற தேர்தல் அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக தொழிற்சங்கங்கள் அதிக அழுத்தம் காரணமாக வந்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் மேஜர் போர்ஷன் உண்மை இருக்கிறது என்று பார்க்கலாம். அப்ப இந்த விஷயத்துல 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 65 லட்சம் ஓய்வூதியர்கள் பயன்பெற போகிறார்கள் என்ற செய்தி இந்த அறிவிப்பில் இருக்கிறது. ஒண்ணு, இந்த ஊதிய உயர்வுக்கான காலம் 10 ஆண்டுகள் காலம் எப்பொழுது இருக்குன்னா 2026 31/12/2025 முடிகிறது. 1/1/2020 புதிய சம்பளத்தை கொடுக்கணும். அப்ப அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் கொடுக்கணும். அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் புதிய சம்பளத்தை புதிய சம்பள கமிஷன் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு கமிஷன் போடணும். ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் ஒரு கமிஷன் போடணும். அவர் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்யணும், விலைவாசி உயர்வுகள் கண்டெடுக்கணும். அதெல்லாம் வைத்து ஒரு ரிப்போர்ட் அவர் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை மீண்டும் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெற்ற பிறகு அதை கொடுப்பாங்க. அதுல DA உயர்வு, DA மெர்ஜர், HRA, CCA, நகரங்களுக்கான A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் என்ற விஷயங்கள் எல்லாம் அதுல வரும். அதே DAவையும் அதே HRA, CCAவையும் தான் அநேகமாக இந்தியா முழுக்க மாநில அரசுகளும் பின்பற்றி வருகிறது. அப்போ 8வது ஊதிய உயர்வு என்பது ஊதிய கமிஷனுடைய அந்த ஊதிய பொருத்தம் என்பது அதை வைத்துத்தான் மாநில அரசுகளும் தங்களுடைய ஊதிய பொருத்தங்களை பொருத்தி பார்க்கிறது என்பதையும் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்கும், 7வது ஊதிய கமிஷன் வந்த பொழுது குறைந்தபட்ச ஊதியமா 18,000 இருந்தது. நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு மாசம் இருக்கும், 1 மாசம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவர்கள் பாருங்க. பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கும். அப்பொழுது என்னன்னா இந்த மாதிரி செய்திகள் வந்தது, இல்லைன்னு சொன்னாங்க. அது புஷ்னு போச்சு. புஷ்னு போன விஷயத்தை அதுல பதிவு பண்ணணும். இப்பொழுது இன்னைக்கு ஹாட் நியூஸாக வந்திருக்கிறது. அநேகமா இந்த வீடியோ நாளை மாலை வரும்னு வச்சுங்களேன். அப்ப மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது என்ற விஷயத்தோடு இந்த வீடியோ வருகிறது, உங்களுக்கு காணொலி வருகிறது என்பதை பாருங்க. இதுல என்னன்னா அப்பொழுது 7வது ஊதிய கமிஷன் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 இருந்தது. அதுக்கு பிறகு அது 23,000 கூட உயர்த்துறாங்கன்னு வச்சுங்களேன். அது போதும். ஊதிய சம்பள உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பளம் இருக்கு. அதாவது கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஆபீசர்களுக்கு, கிளாஸ் 1 and 2க்கு 20% அடிப்படை சம்பளத்தில் 20%, கிளாஸ் 3 and 4 அல்லது CD பிரிவுகளுக்கு 25% ஊதிய உயர்வு, அடிப்படை சம்பளத்தில் 25% ஊதிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கற்பனையா சொல்றதுதான். இதுல கான்கிரீட்டான செய்திகள் கிடையாது. ஏன்னா இவ்வளவு இருக்கலாம், அவ்வளவு இருக்கலாம். ஏன்னா
7வது ஊதிய உயர்வுல அப்படி இருந்தது. 2.88 என்று ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை கேட்டாங்க 2.56 தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்பவும் தொழிற்சங்கங்கள் சார்பாக கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி 2.86 கேட்டிருக்காங்க. என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ என்ன கொடுத்தாலும் அது வந்து ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு அமைச்சருக்கு போய் அங்கிருந்து வரணும். வந்த பிறகுதான் எதுவும் உறுதியாக சொல்ல முடியும் என்றதை சொல்லலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல இப்படி இருந்தது, அடுத்த 10 ஆண்டுகள் இப்படி இருக்கும் என்று அவங்க ஹைப்போதெட்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்றாங்க. அதை வச்சுதான் கிளாஸ் 1 and 2க்கு 20% அடிப்படை சம்பளத்தில் 20%, கிளாஸ் 3 and 4 அல்லது சிடி பிரிவுகளுக்கு 25% ஊதிய உயர்வு, அடிப்படை சம்பளத்தில் 25% ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்படியே பார்த்தோம்னா வேற என்ன சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா, குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம், அடிப்படை சம்பளம் இதுல வந்து ஒரு 51,000 ரூபாய் இருக்கலாம் என்று சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்ம வந்து பென்ஷன் எவ்வளவா இருக்கும், குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் இருக்கலாம். ஏற்கனவே போன வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பதிவு செய்வதன் நோக்கம் என்னன்னா, இந்த வீடியோவில் பே கமிஷன் 8வது ஊதிய குழு அமைப்பதற்கான மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்ற செய்தியோடு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். மற்ற விஷயங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம், அதை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். சோ 1,17 லட்சம் ஊழியர்கள், அதாவது 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 65 லட்சம் ஓய்வூதியர்கள் இதுல பலனடை போறாங்க. இந்த பயன்கள் மூலமாக எவ்வளவு லட்சம் ரூபாய் என்பது எவ்வளவு கிடைக்கும், அது நிதி இழப்பு அப்படின்ற விஷயம் பின்னாடி நமக்கு தெரியும் வச்சுங்களேன். ஏற்கனவே பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தவங்க என்னன்னா, குறைந்தபட்ச பென்ஷனாக சென்ற முறை 7வது ஊதிய குழுவில் 3,500 9,000 உயர்ந்தது. அப்ப அதிகபட்ச சம்பளம் 2,5 லட்சம் ரூபாய், அதிகபட்ச பென்ஷனாக 1,4 லட்சம் ரூபாய், அதிகபட்ச பென்ஷனாக சீலிங் கொடுத்திருந்தாங்க. இப்ப எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. இதை ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு முடிவு செய்யும் என்ற விஷயத்தையும் நம்ம இதோடு சேர்த்துப்போம். கூடுதலாக என்னன்னா, இந்த ஊதிய குழு 8வது ஊதிய குழு வருகின்ற பொழுது இந்த 8வது ஊதிய குழுவில் ஒரு சில புதியதான அம்சங்களை இணைக்க இருக்கிறார்கள் என்ற செய்தியும் அப்படியே லைட்டா வருது. மத்திய அமைச்சர்கள் விவாதிக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கமிட்டி 8வது ஊதிய குழுவோடு சேர்ந்து அதெல்லாம் வரும் என்று சொல்றாங்க. என்ன, ஊழியர்களுக்கு இன்சென்டிவ் பேஸ்டு சேலரி, இன்சென்டிவ் பேஸ்டு போனஸ், அவர்கள் வேலை செய்வதற்கான வேலை எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க என்பதற்கான பல்வேறு விஷயங்களை இதில் இணைக்க இருக்கிறார்கள் என்பதை இதுல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்றாங்க. அப்படின்னா அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வேலை, அதுக்கு தகுந்தாற்போல் சம்பளம் என்பதை ஏற்கனவே தனியார் கம்பெனிகள் அமலாக்கி இருக்காங்க, ஏற்கனவே தனியார் வங்கிகள் அமலாக்கி இருக்கிறாங்க. இப்போ போனஸ் எல்லாம் அவங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு போனஸ் தான். எங்க தனியார் துறையில, தனியார் வங்கிகள்ல, வேறு சில நிறுவனங்கள் கூட அங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் போனஸ், ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் சம்பளமே, ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் ஆண்டு உயர்வே என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை போல இதிலும் 8வது ஊதிய குழு பரிந்துரைகளும் அது போன்ற அம்சங்கள் வர இருக்கிறது என்ற விஷயத்தையும் இதோடு சேர்த்து சொல்றாங்க. கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, பென்ஷன்தாரர்களுக்கு கம்யூட்டேஷன் என்பது 15 ஆண்டுகள் என்பதை 13 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சொல்றாங்க. அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 60 வயதுக்கு பிறகு அந்த ஓய்வூதியர் பென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது 75க்கு பிறகு, இப்ப 73க்கு பிறகு அப்படின்லாம் 75 ஆண்டுகளுக்கு பிறகு 10% அந்த கொடுத்துட்டு இருந்திருக்கக்கூடிய அந்த ஊதியத்தை இப்ப அவர்களுடைய பென்ஷனை 75 ஆண்டுகளுக்கு பிறகு 80 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைப்பதால் என்ன பலன் எங்களுக்கு, அதனால 70 ஆண்டுகளுக்கு பிறகு 5%, 75 ஆண்டுகளுக்கு பிறகு 5% அப்படின்ற மாதிரி முதல்லயே கொடுத்துட்டா நல்லது என்று ஓய்வூதியர்கள் தொடர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்தி கொண்டே வர்றாங்க. அது போன்ற சில விஷயங்களும் இந்த 8வது ஊதிய குழுவில் மாற்றங்கள் வரும், அரசு பரிசீலனை செய்யும் என்று பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, வருமா வராதா என்ற அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து 16ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் 8வது ஊதிய குழு அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் கமிஷன் அமைக்கப்படும். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில, வேறு எந்த நீதிபதி தலைமையில் அதை அமைப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்து 6 மாதங்களுக்கு பிறகு 7 மாதங்களுக்கு பிறகு அறிக்கை கொடுப்பாங்க. நவம்பர் டிசம்பர் குளிர்கால கூட்டத்தில் வைப்பாங்க. ஜனவரி முதல் புதிய சம்பளம் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற பல்வேறு பதிவுகளை போடுகின்ற நமது வீடியோ சேனலை பாருங்க, பகிருங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.